வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுகிறேன். ஜெயம் ரவி இப்போ ரவி மோகன் அப்படின்னு பேரை மாற்றிக்கிட்டு இருக்காரு. அவர் உலகநாயகன் கமல்ஹாசனுடைய தீவிர ரசிகர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஆரம்பத்தில் ஆளவந்தான் படத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தது கமல் சார் எப்படி ப்ரிப்பேர் ஆகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தானே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அவர் சின்ன பையனாக இருந்த பொழுதே அவர் அந்த டான்ஸ் அரங்கேற்றம்லாம் பண்ணார், பரதநாட்டிய அரங்கேற்றம்லாம். அது சலங்கை ஒளி படம்லாம் பார்த்து தான் அவர் நம்ம கமல் சார் அந்த ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப நெருக்கமானவர். அவர் மோகன் எடிட்டர் மோகன்கிட்ட ரவியை வெளிநாட்டில் அனுப்புங்க, அனுப்பிச்சு நடிப்பு பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்டு வரட்டும் அப்படின்னு அவர் சொல்லி ரவியை வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சாங்க. ஸோ அப்படி வந்தவர் ரவி. அவருக்கு எப்பொழுதுமே கமல்ஹாசன் தான் ஒரு குருநாதர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ புதுசாக அவர் ரவி மோகன் ஸ்டூடியோ அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்க போகிறாரு. அந்த கம்பெனியுடைய லோகோ சிங்கம். ஸோ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இன்னைக்கு தோக்குறாங்க. அதில் கலந்துக்கிறதுக்காக அவர் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை சந்தித்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்விடேஷன்லாம் கொடுத்ததை தாண்டி ஒரு பெயிண்டிங் ஒன்று கொடுத்தாரு. பிரமாதமாக இருந்தது. அந்த பெயிண்டிங் என்னன்னா, சிங்கத்து மேலே கமல் சார் உட்காந்துருக்கிற மாதிரி, உட்காந்து இந்த இது பண்ணுற மாதிரி, ட்ராவல் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இதை கொடுத்தாரு. அதுவும் இந்த விக்ரம் லுக்கு, அந்த மேட்சோ லுக்கு, அதுவே சிங்கம் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு லுக்கில் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி கொடுத்தாரு. கமல் சார் தட்டி கொடுத்து கண்டிப்பாக வரேன் அப்படின்னாரு. ஸோ இன்றைக்கி அநேகமாக கமல்ஹாசன் அவர்கள் தான் அதை துவக்கி வைப்பார் அப்படின்னு நினைக்கிறேன், அவருடைய புதிய கம்பெனியை. இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ தான். தன்னுடைய குருநாதர் கையாலேயே தன்னுடைய ஒரு புது ப்ரொடக்ஷன் கம்பெனியை திறந்து வைக்கிறோம், எங்கேருந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு அவர் நினச்சி பார்ப்பார். அது நல்லா இருந்தது. அந்த அந்த இதுவே நல்லா இருந்தது. அந்த வீடியோவே சூப்பராக இருந்தது. மன்சூர் அலிகான் அவர் கொஞ்சம் ஏடா கூடமான ஆள். எப்போ என்ன பண்ணுவார், எப்போ என்ன பேசுவார் அப்படின்னு யாருக்குமே புரியாது. அவர்கிட்ட உட்கார வச்சு ஒரு பேட்டி எடுத்தாங்க. அதில் என்னென்னா, உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை பற்றி கேட்டாங்க. அவர் கமல்ஹாசன் மாபெரும் மனிதர், அவர் சமூக நீதி பார்வையுடன் பார்ப்பவர் அப்படின்லாம் சொன்னார். அவர் எம்பி ஆகிட்டாரு அப்படின்னு கேட்டாங்க. ஏங்க, அவருக்கு எம்பிங்கிறது எம்பி தாங்க, எம்பிக்கள் தான் பெருமைப்பட்டுக்கணும். அவருக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கமல்ஹாசன் தான் பெருசே தவிர அந்த பதவி அவருக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த மற்ற எம்பிக்களுக்கும் அந்த எம்பி பதவியும் பெருமைப்பட்டுக்கலாம். நான் கமல்ஹாசன் அவர்களுடைய பையில் ஒட்டிக்கிட்டேன், பாக்கெட்டில் ஒட்டிக்கிட்டேன்னு வேணால் அது இது பண்ணிக்கலாமே தவிர எந்த பதவியுமோ எல்லாத்தையும் விட கமல்ஹாசன் மாபெரும் கலைஞர், அவர் பெரியவர். இதனால அதுக்கு தான் பெருமை. விருதுகளுக்கோ பதவிகளுக்கோ கமல்ஹாசனால் பெருமையே தவிர விருதுகளாலோ பதவிகளாலோ கமலுக்கு பெருமை இல்லைன்னு ஒரு அடி அடிச்சாரு. சூப்பராக இருந்தது. மன்சூர் அலிகான் நடித்த சிக்ஸர் இது. நேற்றுக்கு ராஜ்கமல்லேருந்து ஒரு போஸ்ட் வந்தது, ஒரு நோட்டிஃபிகேஷனு. சரி, ராஜ்கமல்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அது புது படத்தை பற்றி ஏதாவது அறிவிப்பாக இருக்குன்னு போய் பார்த்தா, ஆனால் அதில் வேற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம அமரன் படத்துக்கான ஒரு விருது கேரளாவில் கேரளா கிரிட்டிக்ஸ் அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டு 48 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு அந்த அமைப்பு. அவங்க எப்படின்னா, கேரளா படங்களுக்கு தான் கொடுப்பாங்க. பட் அதை தவிர அதர் லாங்குவேஜ் மூவிஸுக்கும் அவார்டு கொடுப்பாங்க. அது ஒரு அவார்டு, பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லி அதர் லாங்குவேஜ் மூவி. எப்படி ஆஸ்கார் அவார்ட்ஸில் அதாவது அமெரிக்க படங்களுக்கு தான் அவங்க கொடுப்பாங்க. அதை தவிர அதர் கண்ட்ரியோட மூவிஸுக்கு கொடுக்குறாங்கல்ல. இப்போ நம்ம லகான் படம் போச்சு, நாயகன் படம் போச்சு, நிறைய கமல் படங்கள் 7 படங்களுக்கு மேலே போயிருக்கு. லகான் லாஸ்ட் 5ல் போச்சு. லாஸ்ட் 5ல் போய் அது கிடைக்கல. சேவிங் பிரைவேட் ரயானுக்கு தான் கிடைச்சிது. அந்த மாதிரி அந்த லாஸ்ட் 5 அதெல்லாம் வெளிநாட்டு படங்களில் ஒரு படமாக போகிறது. அதனால தான் நமக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. நம்ம ஒரு ஹாலிவுட் படம் எடுத்தோம்னா ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு படங்கிறப்ப ஒரே ஒரு கேட்டகரி தான். அதில் மொத்தமாக, அதாவது உலகத்தில் மொத்தம் ஒரு 180 190 நாடு இருக்குது. அமெரிக்காவை தவிர மீதி இருக்கிற எல்லா நாடும் ஒரே கேட்டகரியில் போட்டி போடும் பொழுது நமக்கு கிடைக்கிறது கஷ்டம். அதுதான் சிக்கலாகுது. அது என்னன்னா, கேரளா கிரிட்டிக் அவார்டில் பெஸ்ட் அதர் லாங்குவேஜ் ஃபிலிமாக நம்முடைய அமரன் திரைப்படத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு தான் ராஜ்கமல் போட்டிருக்காங்க. நம்ம டைரக்டர் போய் வாங்கியிருக்காரு. ராஜ்குமார் பெரியசாமி நேரடியாக போய் அந்த விருதை வாங்கியிருக்காரு. அந்த பிக்சர்ஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறையா விருது கிடைக்கும் அமரனுக்கு. அடுத்த வருடங்கள்லாம் தேசிய விருது, ஏகப்பட்ட விருது கிடைக்கும். பெஸ்ட் ஆக்ட்ரஸ் சாய் பல்லவிக்கு சிறந்த நடிகை விருது கிடைக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி பெஸ்ட் மியூசிக் ஜிவி பிரகாஷுக்கு கிடைக்கும்.
பெஸ்ட்டு கேமரா, பெஸ்ட்டு டைரக்ஷன், பெஸ்ட்டு மூவி, இது எல்லாமே அமரனுக்கு கிடைக்கும். மார்க்கெட் போனவர், அவர் படங்கள் ஓடாது, வசூலாகாது அப்படிங்கிறது இப்போ சொல்லப்படுறது இல்லை. 1989 இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வந்திருக்கு. அப்போ ஒரு ஒரு பேட்டி, அது 89 எடுக்கப்பட்ட பேட்டி. வெற்றி விழா படப்பிடிப்பில் கமலை சந்தித்தோம். ஏற்றிருக்கும் கதாபாத்திரத்துக்குள்ளேயே கறந்து போய் விடுகின்ற கண்ணியமான கலைஞன். அப்படிப்பட்ட அதிசய கலைஞனின் படங்கள் வசூலில் சற்று பின்தங்கி இருப்பதாக பேசுகிறார்கள். உண்மை நிலைதான் என்ன என்பதை கமலிடமே கேட்டோம். சிறிது நேர சிந்தனைக்கு பிறகு பேசத் தொடங்கினார் கமல். என்னை பத்தி சிலர் இப்படியெல்லாம் அவதூறு செய்திகளை பெறப்போது எனக்கு ஒன்றும் ஆச்சரியமாக தெரியவில்லை. ஏன்னா நடிகர் திலகம் சிவாஜியை பற்றி அடிக்கடி இந்த மாதிரி கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான் சிவாஜின்னாங்க. திரிசூலம் வந்து எல்லார் வாயையும் அடைச்சது. அப்புறம் சிவகுமார் சொந்த ஊருக்கே போயிட்டாருனாங்க. 10 வருஷம் கழிச்சு சிந்து பைரவி வந்து ஒரு கலக்குச்சு. அது பாலச்சந்தர் படம்னு சொன்னா கூட அது வெற்றி படத்துல நடிச்சிருக்கார் அப்படிங்கிற பேர் இருக்குல்ல. சிவாஜி, சிவகுமார் போன்றவரை பற்றியெல்லாம் கிளம்பின மாதிரி தான் எனக்கு எதிராக கிளப்பப்பட்ட புரளிகளும். பகடை 12 படத்தில் நான் நடிச்சுக்கிட்டு இருந்த போது உங்களை மாதிரி இன்னொரு பத்திரிகையாளர் எங்கிட்ட ஆதங்கப்பட்டார். இந்த மாதிரி படங்களை தொடர்ந்து நடிச்சிங்கன்னா இன்னொரு 2 வருஷத்தில் பரமக்குடியை பார்த்து போயிடுவீங்க அப்படின்னு சொன்னார். நான் அவரை சமாதானப்படுத்தி இன்னொரு 15 வருஷம் கழிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ அந்த பத்திரிகையாளரை என்னை வச்சு ஒரு படம் எடுத்திருக்கார். அவர் தான் சித்ரா ராமு, சித்ரா லக்ஷ்மணன், அண்ணன் தம்பி 2 பேரும். என் படங்கள் யாருக்கும் எந்த நஷ்டத்தையும் ஏற்படுத்தல. சிலர் வீணா புரளி கிளப்புறாங்க. என் விநியோகஸ்தர்களை எல்லாம் வரவழைச்சு பேசுறேன். என் முந்தைய படமான சத்யாவை என்ன விலைக்கு வாங்கினாரோ அதே விலைக்கு அபூர்வ சகோதரர்கள் படத்தையும் வாங்கியிருக்காங்க. அதாவது சத்யா படம் ஓடலை, ஃப்ளாப்பு அப்படின்லாம் உருட்டுவாங்க. அபூர்வ சகோதரர்கள் இண்டஸ்ட்ரி ஹிட்டு, அது என்ன விலைக்கு வாங்கினாங்களோ அதே விலைக்கு இதையும் வாங்கியிருக்காங்க. படங்கள் வியாபார நோக்கத்தில் படங்களை வாங்கும் விநியோகஸ்தர்கள் என் படங்கள் ஓடாவிட்டால் வாங்குவார்களா? அவ்வளவு ஏன், என் படத்தின் திருச்சி விநியோக உரிமையை ஏவிஎம் நிறுவனம் வாங்கியிருக்கிறது. சரவணன் சார் விவரம் தெரியாமலா என் படத்தை வாங்குவார்? அவருக்கு தெரியாத விஷயம் ஏதாவது இருக்கிறதா? என்னை பற்றி இந்த புரளி எல்லாம் எங்கிருந்து கிளம்புகிறது என்று எனக்கு தெரியும். வெளியே சிலர் பேசுவதை வைத்து பத்திரிகையாளர்களும் எழுதி விடுகிறார்கள். காலம்தான் இதற்கான பதில் சொல்ல வேண்டும். திறமையான நடிகனுக்கு தோல்வியே கிடையாது. இதில் எனக்கு அழுத்தமான நம்பிக்கை உண்டு. இது 1989 வந்தது. இப்போ 2025 நம்ம இருக்கோம். அவர் சொன்னது பாருங்க, நீங்க வந்து பகடை 12 படத்துல நடிச்சீங்கன்னா 2 வருஷத்துல வீட்டுக்கு போயிருவீங்க அப்படின்னு ஒரு புரளி. அவர் படங்கள் மிக வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருந்த காலம், அதாவது 80s வந்து 2 இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்த காலகட்டம், பல மாபெரும் வெற்றி படங்கள் கொடுத்த காலகட்டத்திலேயே இப்படி ஒரு புரளியை கிளப்பியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு சிலர் அவங்க படம் ஓடணுங்கிறதுக்கு சில வேலை பார்ப்பாங்க, இன்னொருத்தரோட பேரை கெடுக்கிறதுக்கு வேலை பார்த்துருக்காங்க. அது யாருங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் இதெல்லாம் தாண்டி 65 வருடங்களாக இன்றைக்கும் உலகநாயகன் கமலஹாசன் சிங்கம் மாதிரி தான் நிற்கிறாரு.